ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். டடா, என்னென்னு பார்க்குறீங்களா? நெல்லிக்காய் தான். மரத்துலேருந்து பறித்த நெல்லிக்காய், ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய். நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பறித்தோம். எவ்வளோ நெல்லிக்காய் பறிச்சிருக்கோன்னு பாருங்கள். எல்லாம் சைஸில் குட்டி குட்டியாக இருக்குன்னு நினைக்காதுங்க. இது காட்டு நெல்லிக்காவாம். இப்படி தான் இருக்குமாம்மா. எனக்கு தெரியாது. நான் ஃபஸ்ட் டைம் இந்த நெல்லிக்காய் பார்க்குறேன். ரொம்ப நிறையவே இருந்துச்சு. சரி, ஊறுகாய் போடலாமா, தேன் நெல்லி போடலாமா, ஒரு சின்ன டிஸ்கஷன். அப்புறம் சாபூத்திரி போட்டு தேன் நெல்லிக்காவே பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. தேன் நெல்லிக்காய் போடலாம். பட் எங்ககிட்ட கிட்டல் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஹாஸ்டலில் இருக்கலாம், சமைக்கவும் முடியாது. சரிடா என்ன பண்ணலாம் சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருந்தப்போ எனக்கு ரொம்ப நாள் முன்னாடி பார்த்து ஒரு வீடியோ ஞாபகம் வந்துச்சு. என்ன, டாக்டர் சிவராமன் சார் ஒரு இது கொடுத்துருந்தார். என்னென்னா, தேநீர் இப்போது எதுவுமே பியூர் கிடையாது, எல்லாமே அன்ஹெல்தியாக கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் தேன் நெல்லிக்காய் சாப்பிட்ணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா நல்ல நெல்லிக்காயை வாங்கி குண்டூசியில் குத்தி தேனில் போட்டு வைங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது பிரகாரமே பண்ணியாச்சு. நல்லா கழுவி டிஷ்யூ பேப்பரில் இது பண்ணிவிட்டு தேனில் ஊறத்துக்காக ஊசியை குத்தி, அதாவது பின்னை ஊக்குன்னு கூட சொல்லலாம், சேஃப்டி பின் வச்சு குத்தி தேனில் ஊற வைக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி அந்த ப்ராசஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆச்சு அப்படின்றத நான் வீடியோ எண்டிங்கில் சொல்கிறேன். என்கிட்ட மலை தேன் இருந்துச்சு. ஸோ அதில் நான் சோக் பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன். இதான் அந்த தேன். நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நான் 2 டேஸ்க்கு முன்னாடி சோக் பண்ணது எவ்வளோ அழகாக சோக்காய் வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இதோட டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு. எங்களை மாதிரி ஹாஸ்டலர்ஸ்க்கு சிவராமன் சார்